கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி இந்தியா முழுவதும் ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் 18வது தேர்தலில் ஈரோடு நாடாளுமன்றத்திற்கு மாண்புமிகு கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் ஈரோடு நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக என்னை அறிவித்து தேர்தல் பணியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி நமது கழக நிர்வாகிகளுடன் கூட்டணி கட்சி தலைவருடன் இந்தியா கூட்டணி கட்சி தலைவருடன் முழுசாக கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் தேர்தல் வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்தலினுடைய கவுண்டிங் டே இன்றைக்கி. இதில் மிகப்பெரிய வரலாற்று வெற்றி, தமிழ்நாடு அரசுனுடைய சாதனைக்கு கிடைச்ச வெற்றியா, அண்ணன் தளபதியினுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியா, அவருடைய திட்டங்களுக்கு கிடைச்ச வெற்றியா இது அமைஞ்சிருக்குது. 40 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கி பெற்றிருக்கிறோம். நம்ம ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2,38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். இது எல்லாமே மக்கள் எங்கள் மேலே அண்ணன் தளபதி அவர்கள் மேலேயும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேலேயும் முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் மேலேயும் வச்சுருக்கிற ஒரு மக்கள் வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கையை முக்கியமாக வெளிப்படுத்துன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இந்த தேர்தல் வெற்றியில் அமைஞ்சிருக்கு. அண்ணன் உதயநிதி அண்ணன் இளைஞர் அணிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தேர்தலில் என்ன வேட்பாளராக அறிவித்தாங்க. ரொம்ப அதாவது அவர் இளைஞர்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு இந்த தொகுதியை நாங்கள் ஜெயிக்க வச்சு அண்ணன் முத்துசாமி அண்ணன் தலைமையில் மிகப்பெரிய ஒரு தேர்தல் பணியை செஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம். இது அண்ணன் தளபதி அவர்களுக்கு எங்கள் இளைஞர் அணி சார்பாக, இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அண்ணன் சார்பாக எங்கள் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறோம். நன்றி. ஓகே.